எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன பார்க்க போறீங்கன்னா, நம்ம வந்து ப்ளவுஸ் கட்டிங்ல வந்து பிரின்சஸ் கட் ப்ளவுஸ் தான் பார்க்க போறோம். அதாவது வந்து ஜோதிகா சாரி இருக்கு இல்லையா? அந்த ஜோதிகா சாரியோட ப்ளவுஸ் தான். அதாவது அந்த சிஸ்டர் வந்து ஜோதிகா சாரி எடுத்திருக்காங்க. அதுல வந்து பேக் ஓப்பனும் பிரின்சஸ் கட்டும் கேட்டிருக்காங்க. சரிங்களா? நான் இது லைவ் போடலான்னு சொல்லிட்டு எடுத்தேன். நிறைய சிஸ்டர் பார்த்துருப்பீங்க. லைவ்ல வந்து தேவையில்லாத கமெண்ட்ஸ் வந்ததுனால நான் இதை கட் பண்ணிட்டு இப்போ வந்து சிஸ்டர்களுக்கோசரம் நான் வந்து இதை வந்து பெரிய வீடியோவாக எடுத்து போடுறேன். எல்லாருக்கும் லைவ் வந்தவங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா இப்போ வந்து நான் அதை பெரிய வீடியோவாக போடுறேன் உங்களுக்காக தான். சரிங்களா? கண்டிப்பாக வந்து இதை பண்ணாம பாருங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது வந்து 3 பீஸ் கிடையாது, சிங்கிள் பீஸ்லேயே வந்து அதாவது 3 பீஸ் கட் பண்ணுவோம் இல்லையா பிரின்சஸ் கட்டுக்கு, அது கிடையாது. இது சீக்கிரமாக தச்சிடலாம். அது மாதிரி பிரின்சஸ் கட் தான் நம்ம போட போகிறோம். ஏற்கனவே நிறைய நான் போட்டிருக்கேன். இப்போ வந்து நான் பெரிய வீடியோவாக போடுறேன். இதில் தான் நான் உனக்கு தெரிஞ்சுக்கிட்டேங்க. லைவ்லாம் வரேன்னா நான் வந்து தேவையில்லாத கமெண்ட்ஸ் வந்தால் நம்ம தைரியமாக வந்து திருப்பியும் வந்து கட் பண்ணாத போடணும். நம்ம வந்து பின் வாங்கவே கூடாது. நம்ம வேலையில் வந்து நம்ம கரெக்டாக இருக்கணும்னு சொல்லிட்டு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இன்னொரு வாட்டி வந்து நான் பின் வாங்க மாட்டேன். ஓகேவா? சரி வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாமா? இதுக்கு வந்து லைனிங் வந்து சிஸ்டர் ரெண்டு கொடுத்துட்டாங்க. இந்த லைனிங் வந்து இதுக்கு வந்து அவங்க சிஸ்டர் கொடுத்துட்டாங்க. நான் எனக்கு லைவ்ல காமிச்சேன், நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. ஆனால் இப்போ கட் பண்ணிட்டேன் லைவ். இது எல்லாமே அவங்க அவங்க கொடுத்துட்டாங்க. அதாவது என்னென்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டாங்க. பெரிய கை வந்து பெரிய கை, நெக்கெல்லாம் அதே தான். என்ன பிரின்சஸ் கட்டு, இவங்களுக்கு பேக் ஓப்பன்னா நம்ம தைச்ச ப்ளவுஸ் தான் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். சரியா? இப்போ நான் வந்து பேக் கேமரா வச்சு நான் உங்களுக்கு கட் பண்றேன். சரியா? வாங்க. ப்ளவுஸ் கட்டிங் பார்க்க முன்னாடி சொல்லிடுறேன். நான் ஒன்று என்ன சொல்றேன்னா ஒன்றும் இல்லை. பெண்களை வந்து லைவ்லலாம் வந்தா என்ன சொன்னா அவங்கலாம் பின் வாங்குவாங்கன்னு சொல்லிட்டு தான் நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஜென்ஸுங்க தேவையில்லை, நல்லவங்களும் இருக்காங்க, கெட்டவங்களாம் இது மாதிரி இருக்காங்க. ஆனா நம்ம முன்னேறத்தை வந்து நம்மளாலாம் தடுக்க முடியுமே தவிர வேற யாராலும் முடியாது. நம்ம வந்து முன்னேறி போயிட்டே இருக்கணும். இந்த எவன் எது சொன்னாலும் நம்ம வேலையில நம்ம கரெக்டா இருக்கணும். பெண்கள் வந்து சாதிக்க நினைச்சா யாராலையுமே தடுக்க முடியாது. இது நான் எல்லாருமே வந்து சாதிக்க பிறந்திருக்கோம். நம்ம நினைச்சிட்டு நம்ம வேலையை வந்து நம்ம வந்து செஞ்சுட்டு போயிட்டே இருக்கணும். எந்த இதுக்கும் வந்து நம்ம கவலையே படக்கூடாது. ஓகேவா? வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். இப்போ இதுக்கு வந்து நீங்க பிளவுஸ் எடுக்கிறீங்கன்னா முதல்ல வந்து பாருங்க, 1 மீட்டர் பிளவுஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா? இது அவங்களே கொடுத்துருக்காங்க இந்த லைனிங்கு. 1 மீட்டர் பிளவுஸ் வந்து நம்ம பிளவுஸ் எப்பவுமே கரை நம்ம பக்கம் இருக்கணும். மடிப்பு இந்த சைடு வரணும். மடிச்சு நீங்க போடும்போது மடிப்பு இந்த சைடு இருக்கணும். கையளவு வந்து 9 இன்ச்சு, பெரிய கை வந்து 9 இன்ச்சு. ஓகேவா? 9 இன்ச்சு வந்து உயரம். இப்போ நம்ம மடிப்புக்கு கீழே விட்டுறோம், மேலே தையலுக்கு 1/2 இன்ச் விட்டுறோம். இல்லைன்னா ஒரு கோடு போட்டுக்கோங்க. இது வந்து கீழே மடிப்புக்கு பார்டர் இருக்கு, அதனால ரொம்ப விட வேண்டாம், கொஞ்சம் விட்டா போதும். இது நம்ம அடிச்சு திருப்ப போறோம். சரியா? இப்போ ரெடியான உயரம் வந்து இது. நம்ம கட்டிங் நிறைய பாக்குறீங்கன்னா உங்களுக்கு புரியும். கட்டிங் கரெக்டா தெரியுதா சொல்லுங்க. ஓகேவா? நான் லைவ்ல சொல்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா பேக் கேமரா வச்சிருக்கேன்ல, அதனால வந்து சரியா வச்சிருக்கேன்னா எனக்கு கொஞ்சம் தெரியல. நான் திருப்பி கேட்கறேன். சரிங்களா? இது மாரி எடுத்ததுக்கு அப்புறம் ஃபேன் ஆஃப் பண்ணிடலாமா? இப்போ பிளவுஸ் வந்து பறக்கிற மாதிரி இப்போ பாருங்க, மடிப்பு நம்ம சைடு இது வந்து 4ஆ மடிச்சு போட்டிருக்கோம். அளவு பிளவுஸ் வந்து நீங்க லெஃப்ட் சைடு எடுத்துக்கோங்க. சரிங்களா? இப்போ உயரம் வந்து நம்ம 9 இன்ச்சு எடுத்துட்டோம். கை வந்து 10 இன்ச்சு அகலம். அகலம் வந்து 10 இன்ச்சு, உயரம் வந்து 9 இன்ச்சு. இப்போ நீங்க எப்பவுமே 4ஆ அப்படி மடிச்சுக்கோங்க. யாருக்கு பிளவுஸ் கட் பண்ணாலும் இப்படிதான் 4ஆ மடிச்சு போட்டுக்கோங்க. சரியா? இப்போ கை வந்து நீங்க இந்த பக்கமும் போடலாம், இந்த பக்கமும் போடலாம். ஏன்னா குண்டா இருக்கவங்க அப்படின்னா நீங்க இந்த பக்கம் போட்டுக்கோங்க. ஏன்னா வந்து இது கொஞ்சம் பண்ணாகலம் இந்த பக்கமா கிடைக்கும். இந்த பக்கம் வந்து நம்மளுக்கு பண்ணாகலம் கிடைக்காது. அதனால தான் சொல்றேன். சரியா?
அப்படின்னா எப்படி நான் சொல்றேன்னா, இந்த அகலம் இருக்குல்ல, இந்த விட்த் வந்து பெருசா இருக்கும். இந்த அகலம் வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கும். அதுதான் சொல்றேன். சரியா? இப்போ நம்ம கை அளவு எடுத்துட்டோமா, திருப்பி சொல்றேன். கைய வந்து நம்ம தையலுக்கும் சேர்த்து தான் வச்சிருக்கோம். கரெக்ட்டா இங்க ஒரு ஆர்ம் ரவுண்ட் போட்டு, இங்க ஒரு மார்க் போட்டு, இது வந்து கை சுற்றளவு 10. இப்போ இங்க மார்க் வந்து இப்படி போட்டுக்கணும். இப்போ இது வந்து தையலுக்கான மார்க். இப்போ இந்த மார்க் வந்து நீங்க இப்படி போட்டுக்கணும். இந்த வளைவு அவ்வளவுதான். சரியா? இப்போ கட் பண்ணிடலாம். நான் எடிட் பண்ணல. அப்படியே பேசி தான் போடுறேன். எதனா தப்பா பேசியிருந்தேன்னா சொல்லுங்க. அக்கா இது இப்படி சொல்லிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் மன்னிச்சுக்கோங்க. சரிங்களா? ம். ம். ஏன்னா சொல்ல ஏதாவது மறந்துட்டேன் அப்படின்னா. சரியா? வீடியோல போடுற மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ நம்ம கை கட் பண்ணிட்டோம். இது வந்து ஆழம் கட் பண்றோம். இங்க இருந்து ஒரு 1/2 இன்ச். இது எதுக்கு? நம்ம ஃப்ரண்ட் சுருக்கம் வராம இருக்கிறதுக்கு இது நம்ம ஃப்ரண்ட்டுக்கு வரதுக்கோசம் இது ஆழம் கட் பண்றோம். இவ்வளோ 1/2 இன்ச் கட் பண்ணா போதும். சரியா? ஃப்ரண்ட்டுக்கு தைக்கும்போது இது ஃப்ரண்ட்டுக்கு மட்டும் தான் வரணும். ஓகேவா? இப்ப கை கட் பண்ணியாச்சு. பேக் ஃப்ரண்ட் கட் பண்ணிடலாமா? இப்போ நம்ம கை கட் பண்ணிட்டோம். நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. ஓகேவா? நம்ம சேனலுக்கு இப்போ ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரிங்களா? நிறைய டைலரிங் சம்மந்தப்பட்ட வீடியோ நிறைய போடுறேன். லைவ்ல நிறைய கட்டிங் வீடியோ போட்டிருப்பேன். சரிங்களா? நிறைய சுடிதார் கட்டிங் வீடியோ நிறைய போட்டிருக்கேன். நீங்க வந்து நிறைய கத்துக்கணும், பிகினர்ஸா இருக்கீங்க, கத்துக்கணுன்றப்போ நம்ம வீடியோ பார்க்கலாம். நிறைய டிசைன் வீடியோ வந்து நான் வந்து ஷார்ட்ஸ்லயும் போட்டிருக்கேன். ஓகேவா? இப்போ நிறைய உங்களுக்கு நிறைய பெரிய வீடியோ நிறைய போடுவேன். என்னை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் அதே மாதிரி ரொம்ப ரொம்ப நன்றி. 8000 கிட்ட வரப்போறேன் இப்போ நான் சப்ஸ்கிரைபருக்கு. என்னை சப்போர்ட் பண்ற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. ஓகேவா? உங்க அன்புக்கும் ஆதரவுக்கும் ரொம்ப நன்றி. சரிங்களா? சரி, இப்போ வந்து நம்ம பேக்கு ஃப்ரண்ட்டும் போடுறோம். சரியா? பேக்கு ஃப்ரண்ட்டுக்கு நம்ம கை கட் பண்ணிட்டு மீதி துணியை வந்து நீங்க இப்படி போட்டுக்கணும். சரியா? மடிப்பு நம்ம சைடு இருக்கணும். ஓப்பன் இந்த பக்கம் இருக்கணும். இதுவும் வந்து நம்ம 4ஆம் மடிச்சு தான் போட போறோம். சரிங்களா? ஈஸியா போட்டுடலாம். சரியா? இப்போ அதுக்கு நீங்க முதல்ல உயரம் எடுத்துக்கணும். உயரமும் அகலமும் நம்ம எப்பவுமே நம்ம பிளவுஸ் எடுப்போம் இல்லையா, அது மாரி வந்து, ஆனா இதுக்கு வந்து நம்ம இந்த பக்கம் இருந்து எடுக்கணும். இப்போ பிரின்சஸ் கட் பேக் ஓப்பன் இல்லையா, பேக் ஓப்பன் வந்து இப்போ இங்க வந்து எடுத்தா நமக்கு சரியா வராது. நான் எப்பவுமே இந்த பக்கம் தானே எடுப்பேன். அதை வந்து இந்த பக்கம் எடுக்கிறேன். நீங்க வந்து நீங்க புதுசா பழகுறீங்க அப்படின்னா சென்டர் இருக்குல்ல, சென்டர் வச்சிருக்காங்களா, இங்க இருந்து ஃபர்ஸ்ட் தையலுக்கு எடுத்துட்டு மீதி எவ்வளவு தையலுக்கு துணி வேணுமோ அவ்வளவு விட்டுருங்க. இப்போ நான் 2 இன்ச்சு விடுறேன். இப்படி கூட வச்சிடலாம், இப்படி கூட வைக்கலாம். சரிங்களா? நான் எப்பவுமே இப்படி பழகிட்டேன், அதனால இப்படி வைக்கிறேன். சரிங்களா? நீங்க இல்ல இப்படி கூட வச்சுக்கலாம். பேக்ல இருக்குல்ல, இந்த ஃபர்ஸ்ட் கொக்கி தச்சிருக்கோம்ல, அந்த பக்கம் கூட வச்சுக்கலாம். நான் ஐ பக்கம் வச்சுட்டேன். கொக்கி பக்கம் வந்து கம்மியா இருக்கும் ரொம்ப. இந்த பக்கம் எனக்கு ஷேப்லாம் பிடிக்கல, அதனால கம்மியா வரும். இது மாதிரி பேக் ஓப்பன்னா நீங்க இந்த பக்கம் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம அகலம் எடுத்துட்டோம். உயரம் வந்து டாட் பிடிச்சிருக்காங்கல்ல, இங்க இருந்து இங்க கரெக்டா அதே மாதிரி மடிப்புக்கு இது நம்ம மடிப்புக்கு விடுறோம். எப்பவும் போல இது வந்து நான் பேக் வந்து பின்னாடியே போயிடணும். இது ஈஸியா தச்சிடலாம். 3 பீஸ் கேட்கறவங்களுக்கு வேற மாதிரி போடணும். சரிங்களா? அதாவது பேட்டர்ன் போட்டு போடணும். இப்போ எப்பவும் போல நம்ம பேக் எடுத்துக்கிறோம். சரியா? ஓகேவா? இப்போ பேக்கும் ஃப்ரண்ட்டும் நம்ம எடுத்துட்டோம். இந்த துணி கொஞ்சம் அகலமா தான் வச்சிருக்கேன். ஏன்னா அவங்க வந்து எக்ஸஸா கேட்டிருக்காங்க. பொண்ணு வந்து அதாவது காலேஜ் போற பசங்க கொஞ்சம் துணிலாம் எக்ஸஸா விட்டுருங்கக்கா, நான் குண்டானா பிரிச்சுக்கணும் அப்படின்றதுக்கோசம் எக்ஸஸ் துணி கேட்டிருக்காங்க. அதனால வந்து நம்ம இதுல கூட பாருங்க, நான் நிறைய துணி விட்டுருப்பேன். ஏன்னா அவங்க வந்து துணி நிறைய எக்ஸஸ் கேட்டிருக்காங்க. அதனால வந்து நம்ம இது நிறைய எக்ஸஸா வச்சிருக்கோம்.
சரியா? இப்ப எப்பவும் போல நம்ம எப்பவும் நீங்க கட்டிங் பாக்குறீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். எப்பவுமே நம்ம வந்து ஃப்ரண்ட்டுக்கு எப்படி போடுவோம்? ஃப்ரண்ட்டுக்கு வந்து முன் கழுத்து போடுவோம் இல்லையா? அது இது அளவு ப்ளவுஸ் வச்சு போடுறது அளவெடுத்து கிடையாது. இது அளவு எடுத்தா போட்டு நம்ம எவ்வளவு வருதுன்னு வேணா பார்க்கலாம். ஓகேவா? கட்டிங்லாம் போட்டு எவ்வளவு வருதுன்னு பார்ப்போம். முன் கழுத்து இது என்ன சொல்றது? பேக் ஓப்பன்ல அதனால வந்து ஃப்ரண்ட் வந்து கொக்கி இருக்காது. பின்னாடி தான் இருக்கும். மேல 1/2 இன்ச் தையலுக்கு விட்டுட்டு சரியா இருக்கான்னு சொல்லி பார்த்துக்கிறேன். ஓகே தானே? இது மாரி மடிச்சுக்கோங்க. இது மாரி மடிச்சிட்டீங்கன்னா முன்கழுத்து வந்து நம்மளுக்கு வந்துடும். இப்படி மடிச்சுக்கோங்க 2ஆ. ஏன்னா இது பேக் ஓப்பன் ப்ளவுஸ் இல்ல, அதனால வந்து இப்படி முடிச்சு வச்சுக்கோங்க. கரெக்டா இப்படி வச்சுட்டு இந்த மார்க் போட்டுக்கோங்க. மார்க் மட்டும் போட்டுட்டு இந்த ரவுண்ட் அழகா வச்சுக்கோங்க. இப்போ எவ்வளவு வருது பார்க்கலாமா? இது 2.5 வருது. முன்கழுத்து 6 வருது. அப்புறம் அகலம், கழுத்தோட ஷோல்டர் அகலம் இந்த பக்கம் 1/4 இன்ச், இந்த பக்கம் 1/4 இன்ச். அப்புறம் கை கை வந்து ஸ்லீவ் ரவுண்டு இப்படி மடிச்சு போட்டுக்கோங்க. நான் போடுற போட்டீங்களா அதே மாதிரி போட்டுக்கோங்க. கரெக்டா இப்படி மடிச்சுக்கோங்க. கை வந்து நீங்க பிகினஸா பாக்குறீங்கன்னா இது பாருங்க, இப்படி மடிச்சீங்கன்னா இந்த கையோட ரவுண்ட் வந்துடும். இங்க இருந்து இப்படி மடிச்சு இது போட்டீங்கன்னா இந்த அகலத்தோட அளவு வந்துடும். ஸ்லீவ் ரவுண்டோட அகலம். சரியா? இப்ப இவங்களுக்கு எவ்வளவு இருக்கு பாக்கலாமா? ஸ்லீவ் ரவுண்டு எவ்வளவு இருக்கு? இது வந்து 5.25 இருக்கு. இது வந்து 6 இருக்கு. நம்ம போட்டோம்னா 5.5 வரும். ஒல்லியா தான் இருப்பாங்க இந்த சிஸ்டர் இருப்பாங்க. பாத்தீங்கன்னா எவ்வளவுல இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ எப்பவும் போல இது வந்து பிரின்சஸ் கட்னா என்ன பண்ணும்? ஷேப் வந்து 3 டாட் கிடையாது. சரி, அதனால என்ன பண்ணணும்? நம்ம எப்பவும் போல மார்க் போட்டுக்கோங்க. உயரத்தோட அளவு எவ்வளோ? உயரத்தோட அளவு இதான். உயரத்தோட அளவு சரியா? இதான் உயரத்தோட அளவு. இப்போ நம்ம எப்பவுமா டாட் எடுப்போம் பாத்தீங்களா? அந்த மாதிரி வந்து இந்த டாட் இருக்குல்ல, இந்த டாட்டை வந்து நீங்க மேல இருந்து, நம்ம காலேஜ் பசங்க நிறைய தச்சிருக்கேன் நான் இந்த மாடலு. அதனாலதான் நான் தைரியமாவே போடுறேன். ஏன்னா இந்த சிங்கிள் டாட் வந்து சில பேர் வந்து 3 டாட் வைக்கலையான்னு கேட்பாங்க. அதுக்குதான் நான் சொல்லிடுறேன். பிளாட்டா வேணும்னு கேட்கறவங்களுக்கு இது வைக்கலாம். ஷார்ப்பா வேணும்னு கேட்கறவங்களுக்கு வந்து நீங்க வந்து 3 டாட் அதாவது கட் பண்ணி வைப்போம் இல்லையா? பேட்டர்ன் எடுத்து போடுவோம்ல, அது வைக்கலாம். இப்போ நம்ம ஒயர் எடுத்துட்டோமா, அகலம் பாருங்க. நம்ம எப்பவுமே 3 டாட்டுக்கு எடுப்போம்ல, அது மாதிரி இந்த அகலத்தை வந்து இது எடுத்துக்கோங்கன்னா கரெக்டா வந்துடும். இதுதான் வந்து அளவு. இந்த அளவு வந்து நம்ம இப்படி போட்டுட்டு இது இருக்குல்ல, இதுதான் அகலம், இது வந்து அகலம். சரியா? இப்படி போட்டுக்கிட்டீங்கன்னா இங்க இருந்து திருப்பி ஒரு 1/4 இன்ச்சு மேல ஏத்தி ஸ்ட்ரெயிட் பண்ணிட்டீங்கன்னா முடிஞ்சிச்சு. தைக்கும் போது இதை வந்து லைட்டா இப்படி பெண்ட் கூட நீங்க பண்ணிட்டீங்கன்னா பெண்ட் எடுத்துக்கணும். சரியா? அவ்வளவுதான். இது நல்லா இப்படி தைக்கும் போது நீங்க எப்படி வளைக்கணும்? இப்படி வளைச்சு இப்படி கொண்டு வரும். ஆனா இங்க பிடிக்கும் போது நிறைய பிடிக்கணும். சரியா? இப்போ நீங்க இத என்ன சொல்றது, இதை மட்டும் நீங்க தனியா எடுத்து பேப்பர் கட்டிங் போட்டு தனியா ஜாயின் பண்ணுவோம் இல்லையா? அது வந்து வேற. இது வந்து நம்ம ஒரே லைனா தைக்கிறது ஈஸியா தைச்சிடலாம். சரியா? ஷார்ப்பா வேணுங்களுக்கு இந்த கட்டிங் போடாதீங்க. ஏன்னா வந்து அது கொஞ்சம் இழுத்து கொடுக்காது இது. ஓகேவா? இப்போ பேக் பின் கழுத்து நம்ம எப்பவும் எப்படி போடுவோம் அது மாதிரி இப்படி போட்டு நீங்க பின் கழுத்து அளவு கூட மார்க் போட்டுக்கலாம்.
கம்மியாகவே இருக்குது. திருப்பி வடி செக் பண்ணுவோம். இல்லை நம்ம உயரம் ஜாஸ்தி, நம்ம இப்படி கூட எடுத்து உயரம் போடுவோம்ல, நம்ம சில உயரம் நம்ம எக்ஸ்ட்ரா போட்டிருக்கோமா, இல்லை பின் கழுத்து கம்மியாக வரைஞ்சிருக்குமா அப்படின்னு நம்ம பார்க்கணும். நான் கம்மியாக போட்டிருக்க மாதிரி தெரியுது. இப்படி கரெக்டாக நீங்கள் அளவு எடுத்துட்டு இப்படி போட்டுக்கணும். கம்மியாக தான் போட்டிருக்கேன். சரியா? பேக் ஓப்பன். இதுதான் வந்து பின்னாடியோட அளவு. ஓகேவா? இந்த மார்க்லாம் கிடையாது. இந்த நேராக வந்து நீங்கள் திருப்பி இங்கே கொடுக்கும்போது ஒரு பட்டி கொடுத்து மடிச்சுக்கோங்க. இங்கே வந்து ஒரு பட்டி கொடுத்து மடிச்சுக்கிட்டோன்னா அழகாக வந்துடும். சரியா? இப்போ நம்ம இது எப்பவும் போல ரெண்டுத்தையும் ஒன்றா கட் பண்ணிக்கோங்க. இது வந்து தனித்தனியாக கிடையாது. நம்ம அந்த ப்ளவுஸ் கட்டிங் கட் பண்ணுவோம் இல்லையா, அது மாதிரி கிடையாது. இப்போ இதை வந்து முன்கழுத்து, பேக் போட்டு கூட ஃப்ரண்ட் போடலாம். இது ஒரே வேலையாக ஈஸியாக முடிஞ்சிடும். அதனால தான் வந்து இப்போ பின் கழுத்து நான் போடுறேன். பின் கழுத்து இது ஃபஸ்ட்டு மார்க் தப்பாக போட்டோம் இல்லையா, ரெண்டாவது போடுறோம். பின் கழுத்து அப்படியே கட் பண்ணிக்கணும். இங்கே ஒரு அர்க்காட் பண்ணிக்கோங்க. இதுதான் வந்து நம்ம வந்து இந்த டாட் பிடிப்போம் இல்லையா, இப்படி வளைச்சி நீங்கள் பிடிக்கணும். ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஷோல்டர் ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ இதை மட்டும் எடுத்து, இதுதான் ஃப்ரண்ட்டு, இதை மட்டும் எடுத்து அதேமாரி ஆழம் கட் பண்ணிக்கோங்க. நம்ம ஆழம் கட் பண்ணுவோம்ல, அதுமாரி ஆழம் கட் பண்ணிக்கோங்க. திருப்பியும் இங்கே ஒரு அர்க்காட் போட்டிக்கணும். தைக்கும்போது வந்து தைக்கணும். இது ஓப்பன் பண்ணக்கூடாது. இது மட்டும் தான் ஓப்பனு. ஃப்ரண்ட்டு மட்டும் தான் நம்ம ஓப்பன் பண்ணுறோம். சாரி, பேக்கு. பேக் இது, இது ஃப்ரண்ட். நீங்கள் தைக்கும் போது இதை பட்டி மடிச்சு தைக்கும் போது நீங்கள் வந்து ஷார்ப் எடுத்து இது பாருங்க, டாட் இப்படி பிடிச்சிட்டு இங்கே வந்து இப்படி பிடிச்சி லைட்டாக மடிச்சுட்டு இப்படி வந்து இப்படி பிடிக்கணும். சரியா? பிடிக்கும்போது லைட்டாக அப்படி பெண்டு வச்சு பிடிங்க, இன்னும் அழகாக வந்துடும். இப்போ ப்ரெஸ் பீஸ் கட் பண்ணிக்கலாமா? இதுவே உங்களுக்கு புரிஞ்சிச்சா எனக்கு இல்லைன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம டெய்லரிங் சேனல் வந்து நம்மளுக்கு நிறைய டெய்லரிங் டிப்ஸ் நிறைய கொடுத்துட்ருக்கேன். நான் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க. எல்லாருக்கும் திருப்பியும் சொல்கிறேன், ரொம்ப ரொம்ப நன்றி. என் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. யூடியூப் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி, சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும். இப்போ சாரீ ப்ளவுஸை கட் பண்ண போகிறோம். இந்த சாரீ ஆனால் கொஞ்சம் வணங்கவே வணங்காது. அதான் கொஞ்சம் இல்லை, நான் ஒன்றும் இந்த சாரீ எடுக்கல. யாராவது இந்த சாரீ வச்சுருக்கீங்க, ஜோதிகா சாரீ யாராவது வச்சுருக்கீங்க? நான் ஒன்றும் எடுக்கல. கொஞ்சம் சாஃப்டாக இருந்தால் நல்லாயிருக்கும். வந்து ஆனால் கொஞ்சம் ரஃப்பாக இருக்க மாதிரி இருக்குது இல்லை? சாரி ஆனால் அழகாக இருக்கும். கொஞ்சம் ஒல்லியாக இருக்காங்க நம்ம பாப்பா, அதனால் வந்து இது அழகாக இருக்கும். கொஞ்சம் குண்டாக இருக்கும். கட்டினா ஒன்றும் ரொம்ப குண்டாக தெரியும். ஆமாம் தானே? இப்போ நம்ம கையை கட் பண்ணிடுவோம். பேக் கேமரா வச்சு இங்கே எடுக்கிறேன். உங்களுக்கு கரெக்டாக இருக்கான்னு எனக்கு சொல்லுங்கள். நான் லைவில் போடுற மாதிரி சொல்லிகிட்ருக்கேன். எதனா கொஞ்சம் குறைஞ்சின்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க சிஸ்டர்ஸ். கை கட்
இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணிங்கன்னா சீக்கிரமாக பிரின்சஸ் கட் பசங்க கேட்குறாங்க, இந்த காலேஜ் பசங்க கேட்குறாங்க, அவங்களுக்குலாம் நம்ம ஈஸியாக போட்டுக்கலாம். இப்போ நம்ம கை பாருங்கள், இதே மாதிரி நம்ம இந்த பக்கம் 2 பக்கம் வச்சு மார்க் போட்டுக்கணும். சரிங்களா? அப்புறம் அவ்வளோதான். வந்து கையை வந்து கட்டு சைடு மட்டும் 2ஆக மடித்து போட்டுக்கணும். 4ஆவது நம்ம மடித்து போட்டுக்கலாம் சாரிக்கிட்ட. நீங்கள் இதுமாதிரி 2ஆக மடித்து போட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும் இப்படி போட்டுக்கிறதுக்கு. சரியா? அதனால தான் நான் இப்படி போட்டு காமிக்கிறேன். ஓகே தானே? தூரமாக இருக்குது. ஓகேவா? கட் பண்ணிடுவேன். நான் வீடியோவில் எப்படி போடணும் அதுமாரி போட்டுக்கோங்க. ஓகேவா? ஏன்னா எனக்கு டவுட்னால் சொல்லுங்கள். நம்ம டைலரிங் சேனல் வந்து உங்களுக்கு எப்போ வேணாலும் உங்கள் டவுட்டை கிளியர் பண்ணிட்டு நம்ம சேனல் வந்து ரெடியாக இருக்கும். டெய்லரிங் சம்மந்தப்பட்ட வீடியோ சொல்லிகிட்ருக்கேன் நான். சரியா? இப்போ கெட்ட பக்கத்தில் லைட்டாக மார்க் போட்டு போனோம். நான் மார்க் போடாமே போட்டேன். ஏன்னா எது நல்ல பக்கம் எது கெட்ட பக்கம் நமக்கு தெரியாது. ஒரே கோல்டாக இருக்குல்ல. கை கட் பண்ணியாச்சு. இப்போ பேக்கு ஃப்ரண்ட்டை கட் பண்ணிவிடுவோம். சரியா? ரெண்டு பக்கமே மடிப்பு இருந்தால் மடிப்பக்கம் போட்டுக்கோங்க. இல்லைன்னா நீங்கள் ஓப்பன் சைடு போட்டுக்கணும். ஏன்னா இது வந்து ஒரு பக்கம் நம்ம எப்பவும் போல் ஃப்ரண்ட்டு வந்து ஓப்பனில் போடக்கூடாது, மடிப்பில் போடணும். அதனால் வந்து இதை வந்து இந்த பக்கம் போட்டுட்டு மடிப்பு சைடு போட்டுட்டு பேக்கை வந்து இப்படி போட்டுக்கணும். சரிங்களா? நம்ம எப்போ ஞாபகம் இல்லாமல் நம்ம மாற்றி போட்டுருவோம். இது மாதிரி போட்டுக்கோம். சரியா? எப்படி போட்டுக்கணுங்க? இந்த வீடியோ பற்றின ஃபீட்பேக் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். புரியலாம், திருப்பி நான் இன்னொரு வாட்டி இன்னொரு வீடியோ கூட போடுறேன். எனக்கு சரியாகவே புரியல அப்படின்னா கூட சொல்லுங்கள். சரியா? நம்ம நிறைய லைவில் பேசியிருக்கோம், நிறைய ஃப்ரெண்ட்ஸுங்களாம். ஏன்னா எனக்கு சொல்லுங்கள், நான் உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன். இல்லை இன்னொரு வீடியோ கூட நான் போட சொன்னால் போடுறேன். சரியா சிஸ்டர்ஸ்? நான்சி சிஸ்டர் என்னை தொடர்ந்து கேட்டுருந்தாங்க. அந்த சிஸ்டருக்கும் நான் இதை வந்து போடுறேன். சிஸ்டர் மறக்காமல் பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணணும். ஓகேவா? அவ்வளோதான், நம்ம கட் பண்ணுறோம். லைவ்னா கொஞ்சம் கேட்டு கட் பண்ணுவேன். இப்போ வந்து நான் அப்படியே கட் பண்ணுறேன். இதுமாரி மார்க் போட்டுக்கணும். சரிங்களா? மார்க் போட்டு என்னெல்லாம் பேசுகிறானுங்க சிஸ்டர் லைவில். அநியாயம் பண்ணுறானுங்க. எவனா இருக்கிற நிறைய பேர் பேசிகிட்டு இருக்காங்களே, அவளுங்க நினச்சிட்டானுங்க நம்மள. நிறைய பேர் வேணுமே பேசிகிட்டு இருக்காங்களா, அவங்களுக்கு அவங்க நினச்சிட்டானுங்க. ஆனால் ரொம்ப கஷ்டமாகிடுச்சு எனக்கு. ஏன்னா அது இத்தனை நாள் நம்ம லைவ் போடுறோம், இத்தனை நாள் இது மாதிரி வரலையேன்னு சொல்லிட்டு. இது புதுசாக பார்க்குறவங்களுக்கு புரியாது, நம்ம ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு, நம்ம சேனல் பார்க்குறவங்களுக்கு புரியும் நான் என்ன சொல்ல வரேன்னு. ஏங்க பெண்களை நான் பொதுவாக கேட்குறேன், பெண்களை வெளியே வந்துட்டு ஜெயிக்கவே கூடாதா? ஏன் அப்படி பண்ணுறீங்க? உங்கள் வீட்டு ஆளுங்களுக்குலாம் வந்து இந்த மாதிரிலாம் பண்ணுவீங்களா? அவ்வளோதான், கட் பண்ணிட்டேன். எல்லாமே முடிஞ்சிச்சு. இப்போ எல்லாத்தையும் இது ஒன்றா வச்சுட்டு இதுக்கு வந்து நம்ம நாட்டு வைக்கணும். லேஸ்லாம் ஃபஸ்ட்டே காமிச்செல்லாம் அவங்க வாங்கி கொடுத்துட்டாங்க இல்லையா? எல்லாமே இப்படி அழுக்காக நம்ம வச்சுக்கணும். தைக்கும் போது நம்ம அப்போ தான் நம்ம வந்து எல்லாமே நம்ம ஞாபகம் இருக்கும். இனிமேல் நம்ம மறந்துடுவோம். அதனால் அவங்க என்னென்ன கொடுத்துருக்காங்களோ பாருங்கள், நாட்டு கொடுத்துருக்காங்க, லேஸு, நாட்டு மணி.
லேஸ் அவங்க கொடுத்தாங்க. இப்போ இதெல்லாமே நம்ம தைக்கும்போது வச்சிடணும். சரியா? புரிஞ்சிச்சா? இது சிம்பிளாக ஈஸியாக இருந்துச்சா இல்லையான்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ப்ளவுஸ் கட்டிங் பார்த்தீங்களா? உங்களுக்கு புரிஞ்சிச்சா இல்லையான்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எதனால் நான் வந்து வீடியோவில் தெரியாமல் சொல்லாமல் கூட இருந்திருப்பேன். அப்படி ஏன்னா இருந்தால் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேவா? ஏன்னா வந்து இது சிம்பிளாக ஈஸியாக கட் பண்ணிடலாம். அதனால தான் இந்த கட்டிங் போட்டிருக்கேன். நம்ம 3 பீஸ் கட்டிங் வந்து இன்னொரு நாள் போடலாம். சரிங்களா? அது வேணும்னா சொல்லுங்கள். சரிங்களா? இதுமாதிரி டைலர் சம்மந்தப்பட்ட வீடியோ நிறைய பார்க்கணும். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மறக்காமல் கமெண்ட் பண்ணும். நம்ம வீடியோ பார்த்துட்டு லைக் போடுவோம். சரியா? நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா? தேங்க்யூ.